மகிமுண்டாவதாக. 68ஆம் சங்கீதம் 5வது. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். பூமியிலே எத்தனையோ பேரை பார்க்கிறோம். எத்தனையோ பேர் திக்கற்றவர்களாய் தெரிகிறார்கள். நல்ல தெளிவாக இருக்கிறாங்க, வைத்தியம் பிடிச்சி இல்லை, நல்லாவே இருக்காங்க, திக்கற்றவர்களாக இருக்கிறாங்க. தெருக்களில் கூட பிச்சை எடுத்துக்கொண்டு கூட சிலர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் பேசுகிறேன். அவர்கள் பயப்படல. எதுக்காக அவங்கள்ட்ட பேசினா, சொந்த ஊர் என்ன ஏதுன்னு கேட்டு மத்தியானம் நம்ம வீட்டில் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக அவங்கள்ட்ட பேசுங்க. சொந்த ஊரை சொன்னாங்க. அவங்க கால் கீழே இல்லை, கணுக்கால் கீழே அந்த பாதம் மட்டும் இல்லை, மொட்டையா இருக்கு. நான் இப்படி இருக்கேங்கிறதுனால பிள்ளைங்கள என்னை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் போகும்போது அந்த அம்மா உட்காந்துருந்தாங்க. 10 ரூபா கையில் கொடுத்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க, கையை காசு. மறுபடியும் போகும்போது அந்த அம்மா அங்கே இல்லை. திக்கற்றவர்கள், இவரை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. விசாரிக்கிறதுக்காக என்னை அனுப்பி இருக்கிறார், அவர்கள் ஏற்றுக்கொள்ள. அப்படி விசாரிப்பதற்கு யாருமே இல்லாத அவர்கள் திக்கற்றவர்கள், குடும்பத்தாரால் கைவிடப்பட்டவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள். ஏன் பிள்ளைங்க பெற்றோர்களை கைவிடுறாங்கன்னு சொன்னா, பெற்றோர்கள் தங்கள் தகப்பனை நன்றாக நடத்தாததை இந்த பிள்ளைங்க பார்க்கிறாங்க. அதான் தன்னுடைய தகப்பனையும் தாயும் கனமனாமல் அலட்சியம் பண்ணுகிறது தங்களுடைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள். இந்த பிள்ளைகள் பெரியவர்களாகும் பொழுது அதை அப்படியே செய்கிறார்கள். ஏன் வேதம் சொல்லுகிறது, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நம்முடைய தகப்பன் தாயை நாம் கனம் பண்றத பிள்ளைகளை பார்த்தா உபதேசம் இல்லாமல் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அவர்களை அலட்சியம் செய்தால் உபதேசம் இல்லாமல் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள், அலட்சியம் கற்றுக்கொள்வார்கள். நிறைய பேருக்கு தெரியறதில்லை. வயசான பிறகு அவர்களை அவமதிக்கிறதும் அவருடைய குணாதிசயங்கள் பிடிக்காதமா இருக்கிற நாட்களிலே புறக்கணியாதபடிக்கு அப்படி புறக்கணிக்கப்பட்டவர்கள், அப்படி புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் இருக்கிறார். தேவன் நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அப்படி ஒரு வாலிபன் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் சொத்தை எழுதி வச்ச உடனே, வீடு வயல் எல்லாம் ஒரு பையன் எழுதி வச்சுட்டாங்க. எழுதி வச்ச உடனே இந்த பையன் வீட்டு விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டான். இந்த அம்மாவை அப்பா வெளியில் விட்டு அனுப்பிச்சிட்டான். எவ்வளவு கெஞ்சி பார்க்குறாங்க, எங்க போவோம்னு சொல்லி கெஞ்சி பார்க்குறாங்க. பையன் வீட்டு விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டான். இங்க ஏதோ ஒரு வாசப்படி, அது என்ன வாசப்படி தெரியல, ஏதோ ஒரு வாசப்படியில் போய் அந்த வயதான அம்மாவும் ஐயாவும் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த செய்தி எப்படி கலெக்டருக்கு போயிருச்சு. இந்த செய்தி கலெக்டர் போன உடனே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. செய்தி கலெக்டர் போன உடனே இந்த பையனுக்கு எழுதி வச்ச இந்த பத்திரத்துடைய ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த நாட்டில் அப்படி பயப்பட வேண்டியதில்லை. இப்படி ஏதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்று சொன்னால், முறையான காரணத்தை சொன்னால் அந்த பதிவை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆனா இப்படியெல்லாம் தடுமாறி கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் எப்படிப்பட்டதாக இருக்கிறான்னு சொன்னால், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிப்பவருமா இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகள், அனாதையாய் இருப்பவர்கள், இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவை தேடும் போது அப்ப அவர்களுக்கு எப்படி தெரியும் கிறிஸ்துவை பற்றி? அவர்களுக்கு நாம் சொல்லணும். பிரசங்கிக்கிறவங்க இல்லாமல் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? எத்தியோப்பியா மந்திரி சொல்லும் போது, இந்த மந்திரி சொல்லும் போது,
அது பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கண்டுகொள்ள முடியும்? அப்ப பிரசங்கிக்கிறவன் ஒரு இருக்கணும். பிரசங்கிக்கிறவன் இருந்தாலும் தெரிய முடியும். அறிவிக்கிறவர் இருக்கணும். அறிவித்தல் இருந்தாலும் அவங்க அறிந்து கொள்வார்கள். திக்கற்றவர்கள், விதவைகள், ஏழைகள் இவர்களெல்லாம் கண்டு உங்களுக்கு தேவன் இருக்கிறார். பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், பெற்றோரால் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் எல்லாம் கண்டவர்கள் நாம் சுவிசேஷம் அறிவித்து தேவனை குறித்து அறிவிக்கும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களானால் அவர்கள் தேவனை பிள்ளைகளாக இருப்பார்கள். தேவன் அவர்களுக்கு கருவி செய்வார். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8. அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்துக் கொண்டு போகிற போது அவனோட கூட எருசலேமிலிருந்து பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்கள் ஒருவனாயிருந்தான். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரனாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவுமாயிருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது முர்தகை அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். தகப்பனும் தாயும் மரணம் அடைந்த போது தாய் தகப்பன் இல்லை. அந்த எஸ்தருக்கு தாய் தகப்பன் இல்லை. மொர்தெகாய் எடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறார். இவர்கள் தேசத்துல ஏதோ ஒரு பகுதியில் தாங்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பகுதியில் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள். பயந்தவர்கள் எப்படி சொல்ல முடியும்னு சொன்னா, அரண்மனைக்கு போன பிறகு அவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்த பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி காரியத்தை சாதித்தவர்கள். ஆக அவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்று முன்கூட்டியே நமக்கு விளங்குகிறது. கர்த்தருக்கு பயந்திருக்கிறதுனால இந்த ஒரு அம்மா அப்பா இல்லாத ஒரு சகோதரி, சிறிய தகவலுடைய பிள்ளை என்று சொன்னா இவனுக்கு தங்கச்சி மரதான் வேணும். சிறிய தகவனாய் மகள்னு தங்கச்சி மரதான் வேணும். அவன் தன் சிறிய தகவன் குமார்த்தியா எஸ்தர்னா தன் சிறிய சித்தப்பா மகன் அவன் தங்கச்சி தான் வேணும். அவன் வளர்த்து கொண்டிருக்கிறான். வளர்க்கும் பொழுது இவர்கள் தேவனுக்கு பயங்கரா இருக்காங்க. இந்த எஸ்தரை ராஜாத்தி ஆக்க வேண்டும் என்று தேவன் முடிவு செய்து விட்டார். எஸ்தர் ராஜாத்தி ஆக வேண்டும் என்று தேவன் முடிவு செய்து விட்டார். அப்ப என்ன பண்றது? பாபிலோன் ராஜாவை நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவை எகோனியாவை பிடித்துக் கொண்டு போயிருப்போது அவனோடு எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்ட ஒருவனாக இருந்தான். எருசலேமில் வந்து பாபிலோன் ராஜா எருசலேமில் வந்து எஸ்தரை மொர்தெகாய் கொண்டு போனார். அநேகரை கொண்டு போனா அதுல எஸ்தரும் மொர்தெகாய் சேர்ந்து போறார். அள்ளிட்டு போனான். அதுல தேர்ந்தெடுக்க செய்யறார். எதுவாக இருந்தாலும் மீன் பிடிக்கிறவர்களை எல்லாம் பார்ப்போம்னு சொன்னா கடலிலே வலைகளை போட்டு மீன்களை பிடித்து கொண்டு கரையிலே கொண்டு வந்து பிரிப்பாங்க. ரொம்ப பொடி மீனெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. எங்க ஊர் பக்கம் நண்டெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. நண்டு சாப்பிடுறதுன்னு ஒரு இப்ப தெரிஞ்சுட்டாங்களே என்னவோ தெரியாது. நண்டு சாப்பிடுறதுன்னே தெரியாது. நான் தஞ்சாவூருக்கு தான் நண்டு சாப்பிடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ராட்டு இந்த நண்டெல்லாம் தூக்கி போட்டு மீனை மட்டும் கொண்டு போவாங்க. அப்ப பிரிப்பாங்க. பிரயோஜனம் இல்லாதவைகளை எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. பிரயோஜனமானவர்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போவார்கள். அப்போ இங்க கூட்டி கொண்டு வருகிற எருசலேம் குமாரத்திகளில் சிலர் எருசலேம் என்று பிடித்துக் கொண்டு வந்த அந்த அடிமை பெண்களில் சிலர் ராஜாவினால் வலை வீசி பிடிக்கப்படுகிறார்கள். பிடிக்கப்பட்டு அரண்மனைக்கு கொண்டு போறாங்க. அரண்மனைக்கு கொண்டு போகும்போது எஸ்தருடைய கண்களிலே ராஜாவுடைய கண்களிலே எஸ்தர் தயவு நினைத்தது. அவனுக்கு வந்து சிறந்த ஒரு இடத்துக்கு தான் வர்றான். 9ஆம் வசனம்.
7 தாய்மார்களே அவளுக்கு கொடுத்தான். எங்கேயோ விழுந்தவோ, அவன் எங்கேயோ விழுந்தவோ, எருசலேம்ல ஒரு மூலையில் இருந்தவோ, அப்பா அம்மா கிடையாது, பெரியப்பா வளர்த்துட்டு இருக்கான், அண்ணன் வளர்த்துட்டு இருக்கான். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது தேவன் அவள் மேல் ஒரு ராஜரீக முத்திரையை போட்டார். தேவன் அவளை அரண்மனைக்கு அழைத்து வந்தார். அரண்மனையிலே ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. இப்ப சும்மா இருந்தவளை கொண்டு வந்து இவளுக்கு 7 தாய்மார் இப்ப சொல்றத அவன் கேட்கணும். பார்வோனின் குமாரத்தி நதியில குளிக்க சென்ற பொழுது அந்த நாவல் பெட்டியிலே அந்த மிதந்து வந்த அந்த மோசையற்ற அந்த குழந்தையை பார்க்கும்போது தாய்மார்களை பார்த்து அதை போய் எடுத்துவான்னு சொன்னான். அது புதலுக்குள்ள போய் சிக்கி இருந்தாலும் அதை எடுத்துட்டு வரணும். அந்த மகாராணி இளவரசி அந்த தாய்மார்கள் அந்த ராணி சொல்லுவதே அந்த இளவரசி சொல்றத அப்படியே கேட்கணும். 7 பேர், ஒரு ஆள் கிடையாது, 7 தாய்மார்களை நியமித்திருந்தால் அங்கே சிறந்த ஒரு இடத்துல அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவள் தாய்மார்களை வைத்தான். சிறந்த இடம் கன்னிமாடத்திலே ஒரு சிறந்த இடத்தில் அவள் வைத்தான். எங்கேயோ இடத்து வந்தவோ ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறார்கள்? 17வது ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயமும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். ராஜ கிரீடம் தன்னுடைய கிரீடத்தை எடுத்து வைத்தான். மகாராணிக்குள்ள கிரீடத்தை வைக்கல. எஸ்தருக்கு ராஜா மகாராணிக்குரிய கிரீடத்தை வைக்கல. ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து ராஜாவுடைய கிரீடம். இப்ப அரண்மனையில எங்க போனாலும் இவளை பார்த்தா இவளுக்கு கும்பிடணும், இவளை வணங்கணும். ராஜ கிரீடம் கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். பட்டத்து ராணி. ஏற்கனவே இருந்த வஸ்தி என்ற பட்டத்து ராணி அதை இழந்து போய்விட்டபடியினால் இவளை அந்த இடத்துல கொண்டு வைக்கிறான். இவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் சொன்னால் அப்பா அம்மா இல்லாதவள். அப்பா அம்மா இல்லாதவங்க யாராக இருந்தாலும் ஆண்டவரை பிடித்துக் கொண்டார். பெற்றோர்களால் கைவிடப்பட்டவரும் உண்டு. பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் எல்லாருமே உண்டு. அப்படிப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை இறுக பிடித்துக் கொண்டார், பற்றி பிடித்துக் கொண்டார். நீங்கள் எங்கே இருந்தால், என்ன நிலையில் இருந்தால், உங்களை எப்படி உயர்த்த வேண்டும், எப்படி அந்த ராஜ அரண்மனைக்கு கொண்டு போக வேண்டும், அல்லது உங்களை எந்த பதவிக்கு எப்படி கொண்டு போக வேண்டும் என்பது இயேசுவுக்கு தெரியும். அவள் அங்கே அடிமையாகத்தான் பிடித்துக் கொண்டு போகப்பட்டார். அங்கே உயர்த்தப்பட்டார். காலங்கள் வந்த பொழுது உயர்த்தப்பட்டார். தேவன் எப்படி உயர்த்த வல்லமையுள்ளவராக இருந்தார். திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் தேவன் விசாரிக்கிறவராக இருக்கிறார். 1 பேருக்கு 1ஆம் அதிகாரம் 19வது. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிவித்தீர்களே. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்துவின் விலையேற பெற்ற மீட்கப்படுதல். எப்படி மீட்கப்படுதல்? அந்த எஸ்தர் எருசலேமில் மீட்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டார். அகஸ்வேரு ராஜாவுடைய அரண்மனைக்கு எஸ்தர் எருசலேமிலிருந்து மீட்டு, அங்க எத்தனையோ ஜனங்கள் உண்டு, அவள் மேல் ஒரு முத்திரை போடப்பட்டபடினால்
அவளை மீண்டு அகுஸ்தோ அரண்மனை சூசான் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டார். அப்ப எப்படி கொண்டு வர வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எப்படி கொண்டு வர வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எப்படி உயர்த்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். மீட்டு அன்றைக்கு ராஜாக்களை கொண்டு மீட்டார், ஆசாரியர்களை கொண்டு மீட்டார். இன்றைக்கு எப்படி மீட்கிறார் என்று சொன்னால், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாய் கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்டெடுக்கிறார். இன்றைக்கு அந்த சூழ்நிலையிலே இருக்கிற ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மொர்தெகாய் உடனிருந்தாலும் இந்த எஸ்தர் தேவனை தன்னுடைய சொந்த பிதாவாக ஏற்றுக்கொண்டிருந்தபடியினால் எஸ்தர் அரண்மனை கொண்டு போகப்பட்டால், இந்த எஸ்தர் பட்டத்து ராணி ஆனதுனால மொர்தெகாய் அங்கே உயர்த்தப்பட்டான். மொர்தெகாய் தேசத்திலே ஒரு பெரிய ஆமானுடைய ஸ்தானத்திலே வந்தான். அவன் ராஜாவுக்கு அடுத்ததாக வந்தான். முதலாவது மீட்கப்படணும். எருசலேமிலிருந்து சென்ற எஸ்தர் நேரா போனவுடனே மகாராணியுடைய பட்டத்து ராணியுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்த. எருசலேமிலிருந்து மீட்கப்பட்டு கொண்டு போய் அந்த சூசான் அரண்மனை அந்த ராஜா இடத்திலே கீழே இருந்தார். அந்த தேசத்திலே அவள் இருந்தார். காலங்கள் வந்த பொழுது அங்கே இருந்தவள் கட்டாயமாய் கொண்டு போகப்பட்டார். கொண்டு போகப்பட்ட பொழுது அங்கே இருந்தவர்கள் எல்லாரையும் இவள் சிறந்தவளாக காணப்பட்டார். ஆகவே வஸ்தியினுடைய ஸ்தானத்தை அவர் பெற்றார். ராஜா தன்னுடைய கிரீடத்தை அவருடைய தலையில் எடுத்து வச்சான். கொடுத்ததை எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு தட்டு, ஒரு பெரிய தாம்பலம் வச்சு கீழே வச்சு கொண்டு யாராவது கொண்டு வருவாங்க. அதை யாராவது எடுத்து வைப்பாங்க. இல்லை யுத்தத்துக்கு ஒரு ரெண்டு வீரர்களுக்கு போட்டி அப்படின்னா பட்டயத்தை தாளத்தை வச்சு எடுத்துட்டு வருவாங்க. நீனும் அந்த வீரன் அதை எடுத்துக்கணும். ஆனால் ராஜா தன் தலையில் இருந்த கிரீடத்தை எடுத்து இவருடைய தலையில வைக்கிறான் என்று சொன்னால் அங்க அவள் எவ்வளவு கனம் பெற்றிருந்தார். ஒரே காரணம், தேவனுக்கு பயப்படுவான். தேவனுக்கு பயப்படுற பயம் ஒன்றுதான். இல்லைன்னு சொன்னால் எதுவுமே கிடையாது. அதான் முதலாவது மீட்கப்பட வேண்டும். மீட்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், பாவங்களை மன்னிக்கிறதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களை முதலாவது பாவத்திலிருந்து மீண்டு வரணும். பாவத்திலிருந்து மீண்டு வந்து கிறிஸ்துவுக்காய் நாம் வாழணும். கிறிஸ்துவுக்காய் நாம் வாழும் பொழுது எந்த அளவு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறோமோ அவர் பார்ப்பார். தன்னுடைய பணிகளை செய்வதற்கு பார்ப்பார். தன்னுடைய உண்மை உள்ள தன்னுடைய தாசர்கள், பெரிய முதலாளிகளாக இருக்கட்டுமே, பெரிய அதிகாரிகளாக இருக்கட்டுமே, இவர்களுக்கு உண்மையுள்ள உடன் வேலைக்காரர்கள் தேவை. பார்க்கிறார், எப்படியும் அந்த இடத்துல கொண்டு போயிடுவார். அது எப்படி சூழ்நிலை வேண்டுமா அவர் உருவாக்குவார். எப்படி உண்டாக்கி அந்த இடத்துல கொண்டு போவார். அங்கேயும் உண்மையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக கிரீடத்தை கொடுத்து உயர்த்துவராக இருக்கிறார். எப்படி யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். போத்திபார் வீட்டில் இருக்கும் பொழுது ஒருவேளை பார்வோனுக்கு தெரியுமா என்னவோ தெரியல. சிறைச்சாலையில் போகும்போது ராஜாவின் கட்டளையால் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டான். ஒருவேளை யோசேப்பு கேள்விப்பட்டிருப்பான் ராஜா. அதன் பிறகு நினைத்து கொண்டிருந்தான் என்னவோ தெரியல. அதுக்கப்புறம் வானபாத்திரக்காரன் வந்து சொல்றான், இப்படி சொப்பனத்துவத்தை விளக்கம் சொன்னான். அப்போ யோசேப்புன்றது இல்லை, யோசேப்பை தீவிரமா அடித்தார். துரிதமா சீக்கிரம் கிளம்பு, சீக்கிரம். அவன் சேவை பண்ண வேண்டியதில்லை. அவனை உட்கார வச்சு அவனை சேவை பண்ணி அவனை குளிப்பாடி ட்ரெஸ் போட்டு என்ன துரிதமாய் கிளம்பணும்.
ஏனென்றால் அவன் மேல முத்திரை போடப்பட்டு விட்டது. அவனுக்கு முத்திரை போடப்பட்டது. அவன் இளம் வயதா இருக்கும்போது, சிறுவனா இருக்கும் பொழுது அவனுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. மற்ற அறிக்கட்டுகள் எல்லாம் தன்னை வணங்குகிறார், சொப்பனம் கண்டான். சொன்ன போன மரியாதை இல்லை. இதனாலதான் அவன் உடன் பிறந்தவர்கள் எல்லாம் அவனை வெறுத்தார்கள். ஆனாலும் இவர்கள் எல்லாரும் அவனை பணிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இவர்கள் எல்லாரும் மேலாக உயர்த்தப்பட வேண்டும், ராஜரீக அந்தஸ்தை பெற வேண்டும் என்று தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அந்த எய்த்துக்கு எப்படி கொண்டு போக வேண்டுமோ அப்படி கொண்டு போனார். யோசேப்பு எய்த்துக்கு போனா முயற்சி பண்ணாங்க. யோசேப்பு எய்த்துக்கு போயிருந்தா எப்படி வாழ்ந்திருப்பான்னு தெரியாது. தேவன் ஒரு மனிதனை திட்டம் பண்ணிவிட்டால் அவனை தேவன் கொண்டு போகிறதா இருக்கிறார். தானியேலை பாபிலோனுக்கு சிறை பிடிச்சிட்டு தான் போனான். பாபிலோனு சிறை பிடிச்சிட்டு போனான். அதுல அழகான வாலிபர்கள், நல்ல அழகான வாலிபர்கள் அவர்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து அழகும் புஷ்டியமா இருக்குன்னு தெரிஞ்செடுக்கணும் என்று அங்கே பிரதானிக்கு நியமிக்கப்படுகிறது. அதுல தானியேல் அவருடைய நண்பர்கள், எங்களுக்கு மரக்கறிகள் போதும், ராஜாவின் போஜன பானத்தினால் நான் தீட்டுப்படுத்தலாம் என்று திட்டம் பண்ணியிருந்தான். எனக்கு அது வேண்டாம் என்று சொல்லி வைராக்கியமா இருந்தான். ஏன் வேண்டாம் என்று வைராக்கியமா இருந்தான்னா, ராஜாவின் போஜன பானம் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே செப்பகம், நண்டு, அதாவது சிறப்பும் செதிலும் இல்லாதவரை சாப்பிட கூடாது, சிறப்பும் செதிலும் இல்லாதவரை சாப்பிடக்கூடாது என்று அவர் கர்த்தர் கட்டளையிட்டபடியினால ராஜ அரண்மனையில எல்லாமே இருந்தானே. ஏன்னா பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் ஆண்டவரை அறியாமல், நேபுகாத்நேச்சார் சென்ற பிறகுதான் தேவனை குறித்து அவனுக்கு தெரியும். ஆகவே ராஜாவின் போஜனத்தினால் தேவன் விளக்கின பதார்த்தங்கள் அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. ரத்தம் இருந்திருக்கலாம், ரத்த பொரியல் இருந்திருக்கலாம், தேவன் விளக்கினவைகள் இங்க இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே ராஜாவின் போஜன பானத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாக என்று அவன் திட்டம் பண்ணி இருந்தான். அப்ப ராஜ அரண்மனையில போனால் அவன் அடிமைப்படுத்தப்பட்டு பிடித்து கொண்டு போகப்பட்ட பொழுது அவனுடைய உணவுகள் என்னன்னு தெரியாது. இப்ப அரண்மனை சாப்பாடு, அது அரண்மனை சாப்பாடாக இருந்தால் தேவன் அருவருக்கிறவர்கள் நான் கொட மாட்டேன் என்று ஆண்டவருக்கு வைராக்கியமா இருந்தான். தேசத்திலே தானியேல் உயர்த்தப்பட்டான், மிகவும் உயர்த்தப்பட்டான். யோசேப்பு உயர்த்தப்பட்டான், மிகவும் உயர்த்தப்பட்டான். இன்னைக்கெல்லாம் சீனியர் இருக்கும்போது ஒரு ஜூனியருக்கு ப்ரமோஷன் அடுத்து கொடுத்துட முடியாது. இந்த ப்ரமோஷன் பட்டியல்ல சீனியர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். கடைநிலையான ஒருவனை தூக்கி எல்லாரும் மேல வைக்க முடியாது. தேவன் வைப்பார் என்றால் அதை வைக்க முடியும். தேவன் ஒரு நபரை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அவரால் உயர்த்த முடியும். கிடந்த எஸ்தர் தூக்கிட்டு வந்தார், யோசேப்பை தூக்கிட்டு வந்தார், தானியேலை தூக்கிட்டு வந்தார். அவர் எல்லாம் அங்கிருந்து இழுத்து கொண்டு போகப்பட்டார். இப்பொழுது நாமும் மீட்கப்பட வேண்டியிருக்கிறது. நம்மை மீட்டெடுப்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் மீட்டெடுக்கப்பட்டு அவர் உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருப்போம். அவர் நம்மை பார்ப்பார், எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்தில் வந்து நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டிருக்கிறது. இதில் உண்மையா தேடும் யார்? தேவனை தேடுகிற உணவுடன் உடலை பார்த்த தேவன் பரலோகத்திற்கு மனுபுத்திரனை கண்ணோக்கினார். தேவனை தேடுகிற உணர்வோடு தேடுகிறது யார்? கடமைக்காக தேடுகிறவர் உண்டு, கட்டாயத்தினால் தேடுகிறவர் உண்டு. சத்தியத்திற்காக தேவனை கண்டுகொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு தேடுகிறவர் யார்? அவரை இந்த நாளிலும் தேவன் உயர்த்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 1 நாளாகும் 28 4. இப்போது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும்
என்றைக்கும் ராஜாவாய் இருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தாப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தாப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக என் தாப்பனுடைய குமாரர் போல் என் மேல் பிரியம் வைத்தார். யூதாவை யூதா வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைவியாக தெரிந்து கொண்டு தாவீதினுடைய தகப்பன் தலைவன் ஈசாய் அந்த பட்டணத்து தலைவன், அந்த தேசத்து தலைவன். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் போவாஸ், அந்த பட்டணத்திலேயே மிக பெரியவர்களாக இருந்த போவாசும் இன்னொருவனும், இவர்கள் தான் பட்டணத்து தலைவர்களாக இருக்க முடியும். எல்லாம் தொன்று வந்த காலங்களெல்லாம் நாம் ஓரளவு படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அந்த நாட்டிலே ஜமீன்தார் என்று இருப்பார்கள். அந்த ஜமீன்தாருக்கு கீழாகத்தான் எல்லாரும் வேலை செய்தாக வேண்டும். ஜமீன்தார் பெரியார், யாருடைய ஜமீன், இது என்ன ஜமீன், அந்த ஜமீன் என்று சொல்லுவார்கள். அதுபோல வாழ்ந்து வந்து ஈசாய். ஈசாயின் நிலை என்ன? அவனுக்கு பிறந்த தாவீது ஈசாய் குமாரன், அவனுக்கு பிறந்த தாவீது. ஈசாய் பட்டணத்தின் மேல் அதிகாரியாக இருக்கிறான். அவன் குமாரன் ஆளுநர் வைத்துக் கொண்டிருக்கிறான். இப்போ இந்த ஜமீனுக்குள்ள அந்த தாவீது வரவே முடியாது. இவனை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற ஒருவன் ஜமீன் மாளிகைக்குள்ளேயே வர முடியாது. அப்படி இருக்கிறவன் எப்படி ஜமீன் வீட்டுல வந்து ஒரு ஜமீன்தாரோடு உட்கார்ந்து பேச முடியும்? இங்கே இருந்து மறுபடியும் பல அனுபவங்களை பெற்று ராஜ சிங்காசனத்துல எப்படி கொண்டு உட்கார முடியும்? அதை எப்படி கொண்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் எப்படி கொண்டு போக வேண்டும் என்று அவருக்கு தெரியும். யூதா வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு, அப்போ ஒரு ஜமீன் வீட்டுல ஒரு பலி விருந்து நடக்குது என்றால் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? சாம்பே ஒரு காளையை பிடிச்சிட்டு வர்றான். ஒரு காளை அந்த பலி விருந்துக்கு போதுமா? ஒரு ஜமீன்தார் வீட்டு நடந்ததுன்னா ஒரு ஜமீன்தார் வீட்டுல எத்தனை பேர் இருப்பாங்க? அவ்வளவு பெரிய பலி விருந்து நடக்குது. இவ்வளவு பெரிய பலி விருந்துல சாம்பு அந்த ஆடு நினைச்சிட்டு இருக்கான ஒருத்தன் கடைசி அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு உட்கார்ந்து இருக்கான். இவன் தான் பெரிய தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி சாப்பிடலன்னா மற்றவங்க சாப்பிடுவாங்களா? அழைக்கப்பட்ட தலைமையானவர் அவர் சாப்பிடலன்னா ஜமீன்தார் ஈசாய் சாப்பிட மாட்டான். ஈசாய் சாப்பிடலன்னா அவனுக்கு கீழே உள்ளவர்கள் எல்லாம் சாப்பிட்டுருப்பார்களா? நினைவைக்கு போனப்போ யோனா பிரசங்கித்த போது 40 நாள் நினைவை கவிழ்க்கப்பட்டு போம் என்று சொன்ன போது நினைவை ராஜாவை காது எட்டின பொழுது மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் எல்லா உபவாசம் இருக்கும். ராஜா சாப்பிட உபவாசம் பண்ண எல்லாருமே உபவாசம். ராஜா சொல்லிட்டான் எல்லாரும் உபவாசம். தீர்க்கதரிசி வரலாறு சொல்லியிருப்பான் எல்லாரும் சாப்பிட. எதுக்கு? ஆடு மேய்ச்சம் எப்படிப்பட்ட உடை அணிந்திருப்பான்? அவனை குளிக்கிற வசதி, துவைக்கிற வசதி, சோப்புனா என்னன்னு தெரியல. எப்படிப்பட்ட வசதியோடு தண்ணிக்குள்ள முழுதளவு வசதி இருக்கிறோம். மற்றபடி அவங்க வஸ்திரங்கள் எவ்வளவு இருந்தது, என்ன வசதி தெரியல. இவன் வரணும். இப்ப இவன் தான் விஐபி. இவன் வந்த உடனே சாம்பு எழுந்து இவன் தான் என்று அவனை ராஜாவாக சகோதர நடுவே அபிஷேகம் பண்ணினான். இன்னும் காலங்கள் சென்று அவனுக்கு சில பயிற்சிகளை கொடுத்தார் ஆண்டவர். பயிற்சிகளை பெற்று சிங்காசனத்தில் போட்டு தேவன் உட்கார வைத்தார். இருக்கிற சவுல் ராஜாவை அடுத்து அவனுக்கு வாரிசாக வர வேண்டிய 3 குமாரர்களையும் அழித்து போட்டு
எங்கேயோ என்று தாவீதை கொண்டு போய் ராஜ சிங்காசனத்திலே உட்கார வைத்தார். திக்கற்றவர்களுக்கு தேவன் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். விதவைகளை தேவன் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். கைவிடப்பட்டவர்களுக்கு தேவன் கைதூக்குகிறவராய் இருக்கிறார். அவர் எதிர்பார்த்தது என்னவென்று சொன்னால், என்னை தேடு, என்னை கூப்பிடு, என்னை தேடு. அவரை உண்மையாய் தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் அவரை தேட வேண்டும். நீதிமொழி 12:22 நீதிமொழி கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். உண்மையுள்ள மனுஷன் யார்? பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பொய் உதடுகள் எத்தனை பேருக்கு உண்டு? பொய் உதடுகள். நற்செய்தி கூடத்துல ஒரு ஊழியக்காரர் சாட்சி சொன்னாராம், எனக்கு கண்ணு தெரியாம இருந்தது, இப்ப கண்ணு தெரிஞ்சிச்சு. அவர் தான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை சொல்லியிருக்கிறார். தெரியாம இருந்து தெரிஞ்சேன்னு சொல்லி அவர் எந்த விதத்தில் ரட்சிக்கப்பட்டார் சொல்லியிருக்கிறார். கண்ணு தெரியாம இருந்து கண்ணு தெரிஞ்சிச்சுன்னு சாட்சி சொன்னார். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயா. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். கர்த்தருக்கு அருவருப்பான உதடுகள். உண்மையால் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அவருக்கு பிரியமான என்ன செய்வார்? தனக்கு பிரியமானவர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கிறதுக்கு எத்தனையோ விதமான சூழ்நிலை செய்யறாங்க. தனக்கு பிரியமானவர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கும். தனக்கு பிரியமானவர்களை நல்ல இடத்துல வைக்கணும். மூத்த போதர்கள் கூட தனக்கு பிரியமானவனுக்கு தன்னுடைய மகளை கொடுத்து அந்த ஊழியர்கார நல்ல இடத்துல வைக்கிறார். அப்படியெல்லாம் சில இடத்துல நடக்கும். எவ்வளவு பேர் இந்த ஊழியர்காரர் கீழே இருக்காங்க, எல்லாம் சமமாக தான் இருக்காங்க. அதுல தனக்கு பிரியமான ஒரு நபருக்கு மகளை கொடுத்து, பெண்ணை கொடுத்து இந்த ஊழியர்காரர் போய் ஒரு உயர்ந்த சார்ந்தவர் வைக்கிறாங்க. அப்போ கூட இருக்கிறவங்களுக்குலாம் வருத்தம். அது ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமாய் இருக்கிற யாவரையும் அவர் உயர்த்துகிறார். மனிதன் எப்படி தனக்கு பிரியமா இருக்கிறவர்களை உயர்த்துகிறாரோ அதுபோல தேவன் தமக்கு பிரியமானவரை அவர் உயர்த்துகிறார். அவருக்கு பிரியமானவர்கள் யார்? உண்மையாய் நடக்கிறவர்கள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். இதற்காகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். இப்படி தனக்கு உண்மையாக இருக்கிறவர்கள் யார், தனக்கு பிரியமானவர்கள் யார் என்றுதான் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். 51ஆம் சங்கீதம் 6வது. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்தக்கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். உண்மை என்பது வாயினால் மாத்திரம் இல்லை. சிலருடைய செய்தியிலே உண்மை இருக்கிறது போல காணப்படும். செய்தி மற்ற எல்லாமே உண்மை இருக்கிறது போல காணப்படும். அந்த செய்கிற காரியங்கள் எதற்காக செய்கிறார்கள்? சில அதிகாரிகளுக்கு பயந்து செய்வார்கள். அதிகாரிகளுக்கு பயந்து சில நல்ல காரியங்களை செய்வாங்க. அதிகாரிகிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக சில நல்ல காரியங்களை செய்வாங்க. எவ்வளவோ ஆதாயத்துக்காக செய்வாங்க. ஊழியத்தை செய்கிறவர்கள் தங்களுடைய சம்பளங்களுக்காக செய்வார்கள், சிலர் ஆதாயங்களுக்காக செய்வார்கள், அநேகர் உண்மையாய் செய்கிறார்கள். அப்போ இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். உள்ளத்தில் உண்மை அந்த நிலையில் இருந்தாலும் தாவீது தன் உள்ளத்தில் உண்மையிலோனாய் இருந்தான். தாவீது தன் உள்ளத்தில் உண்மையிலோனாய் இருந்ததுனால
அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணினா, படை தலைவனை வைத்திருந்தா, முறையான பயிற்சி கொடுத்தா, வனாந்தரம் அனுபவத்தை கொடுத்தா, அவனை ராஜ சிங்காசனத்திலே அமர செய்தார். உள்ளத்தில் உண்மை, உள்ளத்தில் எத்தனை பேர் உண்மை? பார்வைக்கு நல்லவர்களாய் தோன்றலாம், பார்வைக்கு நலமாய் தோன்றும். உள்ளத்திலே உண்மை என்று சொன்னால் மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக பாராத தேவன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த இருதயம் எத்தனை பேருக்கு சுத்தமா இருக்கிறது? இருதயத்திலே எத்தனை பேருக்கு உண்மை இருக்கிறது? உண்மை இருக்கிறது. உண்மை இருக்கிறவர்களே மாத்திரமே உயர்த்தவராக இருக்கிறார். எரேமியா 11ஆம் அதிகாரம் 3வது. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். எரேமியா 11:3. என் சத்தத்தை கேட்டு என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களும் செய்யுங்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பான். கர்த்தருடைய சத்தம் எத்தனையோ விதத்தில் உண்டு. இடிமுழக்கம் போன்ற சத்தங்கள் உண்டு, எக்கால சத்தங்கள் உண்டு, வாத்திய கருவிகளுடைய சத்தங்கள் உண்டு. இவைகளெல்லாம் கேட்பது நல்லது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவன் என்ன விரும்புகிறார், சத்தியம் என்ன சொல்லுகிறது என்பதை கேட்டு, சில காதுகளுடன் கேட்க மாட்டார், காதுகளில் கூட கேட்க மாட்டார், கவனிக்கவும் மாட்டார். ஆராதனை என்ன செய்து கேட்பார்? நல்ல பிரசனம், நல்ல பிரசனம். என்னன்னு கேட்டா தெரியாது, என்னன்னு கேட்டா தெரியாது. என்ன ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்குள்ள பேசுங்க, இன்னைக்கு என்னங்க செய்தின்னு பேசுங்க, தெரியாது ஒரு சிலர். நான் வேதம் என்ன சொல்லுகிறது? என் சத்தத்தை கேட்டு, இந்த சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அவர் என்ன கற்பிக்கிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் உரிமை கொண்டாடும். அவர் நாம் என்னுடைய பிள்ளை என்று நம்மை சொல்ல முடியுமா? என் தேவன் என்று நாம் உரிமை கொண்டாடும். என் ஜனங்கள் என்று அவர் நம்மிடத்தில் உரிமை கொண்டாட முடியுமா? சாட்சிகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். அவர் பார்த்து என் மகனே, என் தாசனே, என் மகனே, என் பிரியமே என்று அவர் நம்மை பார்த்து சொல்வதற்கு என்ற ஒரு ஜீவியம் நம்மிடத்திலே காணப்படும் என்று சொன்னால் அவர் நம்முடைய தேவனாய் இருப்பார். கவனம் வைத்து இவர்களெல்லாம் கவனித்து பார்த்தா எப்படி கவனம் வைத்து கவனித்து குறிவார்த்து எடுத்து வைக்கிறார்கள். வேதத்திலே ஒரு குறிப்பிட்டவர்களை மாத்திரம் தாவீதை பார்த்து, யோசேப்பை பார்த்து, தானியேலை பார்த்து, ஆபிரகாமை பார்த்து, இப்படிப்பட்ட எஸ்தரை பார்த்து, இப்படிப்பட்ட ஒரு சிலரை மாத்திரம் எப்படி கவனித்து தூக்கி எடுக்கிறார்கள், தூக்கி எடுத்து கொண்டு அமர வைக்கிறார். இவர்கள் யாராவது தாங்கள் அரசவையில் அமர வேண்டும், ராஜ சிங்காசனத்தில் அமர வேண்டும், தேசத்தில் உயர்த்தப்பட வேண்டும் என்று முயற்சித்தவங்க யாரும் கிடையாது. தேவன் தாமாகவே தெரிந்து அவர்களை தூக்கி உயர்த்த அமர செய்தார். என்ன காரணம் என்று சொன்னால் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள். வாயினால் அல்ல, உதட்டினால் அல்ல, வெறும் கையின் கிரிகளினால் அல்ல. கையின் கிரிகளினால் எப்படி இருக்க முடியும்? சில இடத்துல போய் பாருங்க, அந்த அதிகாரிக்கு உண்மையா இருப்பாங்க, அந்த அதிகாரிக்கு உண்மையா இருப்பாங்க, எல்லாமே எடுத்து வைப்பாங்க, எல்லாம் கரெக்டா எல்லாமே செய்வாங்க. இவருக்கு செய்ய வேண்டும் என்று மனப்பூர்வமா செய்ய மாட்டாங்க. இவருடைய தயவை பெற்றுக்கொள்ளணும், இவருடைய தயவை பெற்றுக்கொள்ள நமக்குள்ள எந்த சனியும் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக செய்வாங்க.
மனப்பூர்வமாக செய்கிறவர் அந்த அதிகாரிகள் கரிசனை கொண்டிருப்பாங்க. சரீர சுகத்துல ஆரோக்கியத்திலே கரிசனை கொண்டிருப்பாங்க. ஒரு நல்ல அன்பு வைத்திருப்பாங்க. இதோட மக்கள் போயிருப்பாங்க. பாருங்க, அந்த அதிகாரிகள் செய்யக்கூடிய பணிகளில் எல்லாவற்றையும் முறையாக செய்துட்டு அதுக்கப்புறம் போய் அதை பற்றி நினைக்கவே மாட்டாங்க. ஒரு சிலர் அவருடைய வேதனைகளை நினைத்து, அவருடைய சரீர வேதனை, குடும்ப பிரச்சனை நினைத்து போய் துக்கப்பட்டு கொண்டிருப்பாங்க. உண்மையான அன்பு இருக்கும் போது, அப்ப தேவனை தேடும் போது தன்னுடைய கடமையை செய்வதல்ல, வந்து கடமையின்படி ஒரு ஜெபம் செய்து, கடமையின்படி ஒரு பாட்டை பாடி, கடமையின்படி ஒரு செய்தியை கேட்டு, கடமையின்படி உட்கார்ந்து, கடமையின்படி போவதல்ல. வருகிறது கர்த்தர் மேல் வைத்த அன்பு நிமித்தம் வரணும். தேவன் மேல் வைத்த அன்பு நிமித்தம் நாம் அவருக்கு ஆராதனை செய்யணும். தேவன் மேல் வைத்த அன்பு நிமித்தம் அவருக்கு ஊழியம் செய்யணும். ஊழியம் என்றால் என்ன என்பதை முதலாவது தெரிந்து கொள்ளணும். பாவத்திலிருந்து ஒரு மனிதனை பாவ உணர்வுகளை செய்து பாவத்துக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள உபதேசித்து அவரை கொண்டு வந்து அவரை சத்தியத்துள்ளாய் நடத்தி ரட்சிப்பை அறிவிப்பதுதான் ஊழியம். எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம், கர்த்தர் கற்பித்ததை நாம் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக கைக்கொள்கிறோம், இதை வைத்துதான் அவர் என் குமாரன்னு சொல்லுவார். குமாரனா இஸ்ரவேலை போகட்டும் பார்வோன்னு சொன்னாரு. என் குமாரனை எனக்கு ஆராதனை செய்ய என் குமாரனை போகவிடு. குமாரன் என்ற உரிமை கொண்டாடு. எத்தனை பேர் உரிமை கொண்டாடுவோம்? எத்தனை பேர் மகனேன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதற்கேற்ற தீவியம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். நம்மிடத்திலே உண்மை காணப்பட வேண்டும். அரியார் என்ன சொல்றாங்க? காணா ஒரு திருமணத்துல திராட்சை தீர்ந்து போச்சு. மரியாதை என்ன சொல்றாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதன்படி செஞ்சாங்க. இந்த ஊர் காணாவூர் கல்யாணத்துல அவர் சொன்னதின்படி செய்தாங்க. அந்த நேரத்துடைய தேவை அவர்களுக்கு பூர்த்தி செய்யப்படும். திராட்சை ரசம் தீர்ந்துருச்சு. திராட்சை ரசம் இல்லாத போது மரியாதை என்ன சொல்றாங்க? மரியாதை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ மரியாதை வேலைக்காரனுக்கு என்ன சொல்றாங்க? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் என்ன சொன்னாரு? அந்த கச்சாலையிலே தண்ணீரை நிரப்புங்கள். தண்ணீரை நிரப்பியாச்சு. இப்போ மொண்டு கொடுதான்னு சொல்றாரு. தண்ணியை மொண்டு கொடுக்க முடியுமா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். தண்ணியை கொண்டு ஊற்ற சொன்னார், தண்ணியை கொண்டு கொண்டு கொடுக்க சொன்னார், கொண்டு கொடுத்தார்கள். அது எப்போ திராட்சரசமாக தெரியும். திராட்சரசமாய் மாறின பிறகு கொண்டு கொண்டு கொடுத்தார்களா அல்லது போகிற வழியில எடுத்துக்கொண்டு போகும்போது திராட்சரசமாக தெரியாது. குஷ்டரோகிகள் வரும்போது என்ன செஞ்சாரு? உங்களை ஆசாரியருக்கு காண்பீங்கன்னு சொன்னார். எல்லாம் போற வழியிலே சுகமடைந்தார். ஒரு குஷ்டரோகி உங்க சித்தமான என்னை சுத்தமாக்குமாறு ஆகும் என்று சொன்னார். சுத்தமாக சித்தம் உண்டு சுத்தமாக சொன்னார். உடனே சுத்தமான இவர்கள் ஆசாரின் காண்பின்னு சொன்னார். இப்போ போர்வழி சுகமான இந்த திராட்சை ரசம் எப்பொழுது திராட்சை ரசமா மாறினது தெரியாது. அவர் சொன்னதின்படி செய்தபடியெல்லாம் அங்கே நடந்தது. நமக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? சூழ்நிலை என்ன? எத்தனை பேர் திட்டற்றவர்களாய் காணப்படுகிறோம்? எத்தனை பேர் விசாரிக்கிறோர் இல்லாமல் காணப்படுகிறோம்? யாராக இருந்தாலும் சரி, யூடியூப்ல கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, தேவன் அவர்களை மீட்டு, அப்படிப்பட்டவர்களை மீட்டு ரட்சித்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க விரும்புகிறார். அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் அவருடைய ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட வேண்டும், நாம் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். அப்படி செய்கிற
யாராக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை உயர்த்துகிறவராய், அந்தஸ்தை கொடுத்து உயர்த்துகிறவராய், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஜெபம். ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை கிருபை சூழ்ந்து எங்களை ஆட்கொண்டு மட்டும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஆக்குகிறேன். ஒவ்வொரு நாளும் கிருபைகளை சூழ்ந்திருக்கிறியா ஆண்டவரே, உமக்கு உண்மையுள்ளவர்களாய் உங்களுடைய பார்வையில் ஆண்டவரே அப்பா நீதிமான்களாய் உமக்கு பெரியமா ஜீவிக்க ஒவ்வொரு பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசுவாசம் நண்பர்களோடு எதிர்த்து நிற்க பலத்தை கொடுப்பீராக. ஓடி வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் வல்லமை கடந்து வர ஒவ்வொரு இடத்திலே காணப்படுற பலவீனங்கள், சுகவீனங்கள், போராட்டங்கள், வேதனைகள் எரிக்கப்பட்டு போகும். யாருடைய தேவைகள், எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் ஆத்மீகமாய் சந்திப்பீராக. சமாதானம் தேவனே ஒவ்வொரு இதயங்களே குடும்பங்களிலே கொடுத்த ஆளுநர் தொடர்ந்து நடைபெறுகிற ஆராதனை ஆசிரியத்தை அங்கீகரிக்கிறார். ஜபத்தை கேட்டபடியாகவும் சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். லேல் லேல் லேல்